அதிகமானோர் நாங்கள் இங்கே அகதியாக பதிந்தோம். பொய் சொல்லித்தான் நாங்கள் அகதியாக பதிந்து என் விசா எடுத்து, எஃப் விசா எடுத்து, பி விசா எடுத்து, சட்டத்தரணி ஊடாக தவறான தகவல்களை, தவறான கடிதங்களை, தவறான இணைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் பொய் சொல்லித்தான் இங்கே பிரஜா உரிமையாக இருக்கின்றோம். பொய் சொல்லி வந்தவர்கள் தான் அந்த சோசியலிச கட்சியிலும் இருந்து கொண்டிருப்பவர்கள். நீங்கள் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைகளில் எதற்கு தலை கொடுத்திருக்கிறீர்கள்? எதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? பாராளுமன்றத்தில் எங்கே பேசியிருக்கிறீர்கள்? எதற்காக ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த சோசியலிச கட்சி என்பவர்கள் இதுவரை காலத்தில் 13வது திருத்தத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறார்களா? வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? கடைசி போர்க்குற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையில். இந்த செய்தி சுவிட்சர்லாந்து தொடர்பான அந்த 1,10 மில்லியன் மக்கள் 2050ஆம் ஆண்டுக்குள் வரப்போகின்ற, அடக்கப் போகின்ற அந்த 10 மில்லியன் மக்களை தாண்டி சனத்தொகை இருக்கக்கூடாது, உள்ளே எடுக்கக்கூடாது, அல்லது சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இன்னும் அமலுக்கு வரவில்லை. அது வாக்கெடுப்பில் இருக்கிறது, மக்களுடைய பிரதிநிதிகளுடைய வாக்கெடுப்பில் இருக்கிறது. அது ஆம் அல்லது இல்லை என்ற அந்த பதத்தோடு, அந்த பதிலோடு அது வருவதா இல்லையா என்பதை முடிவெடுப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் கூறுவதாக இருந்தால், எங்களை பொறுத்தவரையிலே, லங்காபோர் ஊடகத்தை பொறுத்தவரையிலே, இந்த வாக்கெடுப்பில் அந்த SVP கட்சி கட்டாயம் தோல்வியை தழுவும். காரணம், அதற்கு எதிராக போர்க்கொடி காட்டுகின்ற, உதாரணத்திற்கு சோசியலிச கட்சியோ அல்லது மற்ற கட்சியிலோ அல்லது கிரீன் கட்சியோ, இந்த கட்சிகளுடைய அழுத்தங்கள் அல்ல, சுவிஸ் நாட்டு மக்களுடைய மனநிலை. சுவிஸ் நாட்டு மக்கள் ஒரு அமைதியான, ஒரு சாதுவான மனநிலையை உடையவர்கள். அதைவிட மற்ற நாட்டவர்களை நம்பி உள்வாங்கி அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்றவர்கள். அதைவிட அயல் வீடாக இருந்தாலும் கூட, முன்வீடோ பக்கத்து வீடோ ஏதாவது பிரச்சனை என்றாலும் அவர்கள் அனுசரித்து வெளிநாட்டுக்காரரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள். அதனால்தான் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உதாரணத்திற்கு எத்தனையோ லட்சம் வெளிநாட்டவர்கள், ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டி இருந்தாலும் கூட, ஆனால் பிற நாட்டு மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது பல லட்சம் மக்கள், யூகோஸ்லாவியாக இருக்கட்டும், அல்லது துருக்கியாக இருக்கட்டும், அல்லது ஜெர்மனில இருந்து வந்து வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், பிரான்ஸ்ல இருந்து வருகின்றவர்களாக, இப்படி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு எந்த முரண்பாடும் இல்லாமல், அவர்களோடு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வேலையும் வழங்கி, சில ஸ்தாபனங்களில், நிறுவனங்களில் அவர்களை தலைமை பதவியிலேயும் நம்பி வைத்து, இப்படி சுவிட்சர்லாந்திலே இலங்கை தமிழர்கள் பலர் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பிலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே இருந்து கொண்டிருக்கு. சிறிய ரெஸ்டாரண்ட் அல்லது ஏதாவது ஒரு கடை அல்ல, அதை தாண்டி அப்படியான இடங்களிலேயும் அவர்கள் தலைமை பதவியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பெரிய பெரிய நிறுவனங்களிலே எங்களுடைய இந்த சுவிட்சர்லாந்திலே 30 வருடங்களுக்குள் பிறந்து வளர்ந்து படித்தவர்கள் எத்தனையோ இடத்திலே தலைமை பதவியில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே சுவிஸ் மக்கள் இவர்களை நம்பி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுவிஸ் மக்களுடைய மனநிலை அப்படி அல்ல. அதாவது இந்த 10 மில்லியன் என்கின்ற இந்த தொகை, இந்த சனத்தொகை விவரம் அவர்கள் எடுத்தது தங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும், மற்றும் இலங்கை வேறு நாடுகளிலே இருந்து வந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வெளிநாட்டு மக்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த முறைகளை கொண்டு வருகிறார்களே தவிர இது வெளிநாட்டவர்களுக்கு எதிர்ப்பாக அல்ல. அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு ஆதரவாக, அவர்கள் யாருக்கும் எதிர்ப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. இதற்கு சோசியலிச கட்சியில இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் பலர்
நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள், 9 என்று போட வேண்டும். பேரியனுக்கு போவதாக இருந்தால் பல சிரமங்களை சந்திக்க வேண்டும். வெளிநாட்டவர்கள் இங்கே கற்க நெருக்கி வரக்கூடாது. அவன் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய சந்ததிகளை பாதுகாப்பதற்காகவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் செய்து இந்த நாட்டை ஒரு இவ்வளவு உலகத்திலேயே ஒரு சொர்க்க புரி என்று கூறுகின்ற அளவிற்கு அவன் சுவிஸ் நாட்டவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அதிகமான கொலைகள், கொள்ளைகள், திருட்டுக்கள், துஷ்பிரயோகங்கள், ஏமாற்றுக்கள் இப்படி பல நடைபெறுவது சுவிஸ்காரனால் அல்ல, வெளிநாட்டவர்கள் தான் அந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கணக்கெடுத்து பார்த்தால் அதனை சுவிஸ் போலீஸோ அல்லது சட்டத்துறையோ அதை வெளிவிடாமல் வைத்திருக்கிறதே தவிர அதையும் மனச்சாட்சியினூடாக மற்றவர்கள் அதிர்ந்திடவிடக்கூடாது, அவர்களை புறந்தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக அந்த புள்ளி விவரங்களை காட்டாமல் வைத்திருக்கிறார்கள். காட்டினார்கள் என்றால் உண்மையிலேயே சுவிட்சர்லாந்து மக்களே வெளிநாட்டவர்களை அடித்து துரத்துவார்களே. தமிழர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது சுவிட்சர்லாந்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் வேலை இல்லாமல் அரச உதவியோடு. ஆரம்ப காலத்திலே நாங்கள் பலர் பொய் சொல்லித்தான் அதிகமானோர் நாங்கள் இங்கே அகதியாக பதிந்தோம். பொய் சொல்லித்தான் நாங்கள் அகதியாக பதிந்து என் விசா எடுத்து, எஃப் விசா எடுத்து, பி விசா எடுத்து சட்டத்தரணி ஊடாக தவறான தகவல்களை, தவறான கடிதங்களை, தவறான இணைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் பொய் சொல்லித்தான் இங்கே பிரஜா உரிமையாக இருக்கின்றோம். பொய் சொல்லி வந்தவர்கள் தான் அந்த சோசியலிச கட்சியிலும் இருந்து கொண்டிருப்பவர்கள். இந்த சோசியலிச கட்சியில இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு கேள்வி, தயவு செய்து நீங்கள் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைகளில் எதற்கு தலை கொடுத்திருக்கிறீர்கள்? எதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? பாராளுமன்றத்தில் எங்கே பேசியிருக்கிறீர்கள்? எதற்காக ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய மனதை தொட்டு கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய பதவிகளுக்கும் உங்களுடைய தன்னலத்துக்குமாகத்தான் அந்த கட்சிகளில் இருக்கிறீர்களே தவிர வெளிநாட்டு கட்சி, வெளிநாட்டுக்கு ஆதரவு கட்சி ஆதரவு அல்ல. எஸ்விபி கட்சி வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி அல்ல, சுவிஸ் மக்களுக்கு ஆதரவான கட்சி. சுவிஸ் மக்களுடைய தன்னுடைய தான் பாடுபட்டு உழைத்த பணத்தை எவனாவது இலங்கை தமிழன் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருப்பவன் தன்னுடைய உழைத்த சம்பளத்தை, சொத்தை இன்னொருவன் குடும்பத்துக்குள் அனுபவிக்க விடுவானா? அதை பாதுகாக்க வேண்டியது அந்த குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அந்த வகையிலே தான் சுவிட்சர்லாந்திலே எஸ்பிபி கட்சி தூர பார்வையோடு வெளிநாட்டவர்களுக்கு எதிராக அல்ல, ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்றும் வெளிநாட்டவருக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்றும் கூறப்படுகிற அப்பட்டமான பொய். அப்படியானால் வெளிநாட்டவர் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் வெளியே துரத்தப் போகின்றார்களா? இல்லை, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த 10 மில்லியன் சனத்தொகை, அவர்களுக்கும் சேர்த்து நாட்டை பாதுகாப்பதற்காக, உலகை பாதுகாப்பதற்காக. ஆனால் இந்த சோசியலிச கட்சி என்பவர்கள் இதுவரை காலத்தில் 13வது திருத்தத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறார்களா? வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? கடைசி போர்க்குற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? ஏதாவது வேறு பொதுமக்களுடைய ஈழத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்க அதுக்கு பற்றி பேசியிருக்கிறார்களா? இல்லை. தன்னலத்திற்காக அந்த சோசியலிச கட்சியில இருக்கின்றவர்கள் தான் இவர்கள். அவர்கள் எடுத்து மக்களிடையே, ஈழத்தமிழர்களிடையே எடுத்து கூறுகின்ற ஒரே ஒரு விடயம், நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவானவர்கள். ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவானவர்கள் என்று கூறுவதற்கு முதல் உங்களுடைய நன்றி கடன் சுவிஸ் நாட்டுக்காக இருக்க வேண்டும். நாங்கள் பேசுகின்ற சுவிஸ் நாட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட நியாயம், நீதி என்று இருக்கிறது. வந்த பொழுது ஒரு பிளாஸ்டிக் பேக்கோடு வந்த எங்களை அழைத்து அரவணைத்து சாப்பாடு போட்டு, உடுப்பு கொடுத்து, வேலை கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, வீடு வாங்குவதற்கான அந்தஸ்தை கொடுத்து, சம உரிமை கொடுத்து, சம்பளத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டவர்களுக்கு சம உரிமை கொடுத்து, குறிப்பிட்ட காலம் போனால் சுவிட்சர்லாந்து பிரஜையாக்கி இவ்வளவு தூரம் செய்தது சுவிட்சர்லாந்திலே எந்த அரசும் அல்ல. அதற்கு எஸ்விபி கட்சி எதிர்ப்பாகவும் இருக்கவில்லை. இருப்பதாக இருந்தால் நீங்க இருக்கின்ற எவருமே பிரஜா உரிமை பெற்றிருக்க கூடாது. முதலிலே இந்த சோசியலிச கட்சியிலே இருந்து கூவிக்கொண்டிருக்கின்றவர்கள், முதலில் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாட்டுக்காக என்பதை கூறுங்கள். அதன் பிற்பாடு வெளிநாட்டவர்கள் அத்தனை பேரும் தன்னலத்திற்காகவும் பதவிக்காகவும் தான் அவர்கள் அந்த கட்சியில இணைகிறார்களே தவிர, பதவி பகட்டுக்காக இணைகிறார்களே தவிர, நிச்சயமாக ஒரு ஈழத் தமிழர்களுக்காகவோ
உலக வெளிநாட்டவர்களுக்காகவோ அல்ல. உள்நாட்டிலே உங்களுடைய நீங்கள் கலாச்சாரத்தில் எடுத்து பாருங்கள், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் எடுத்து பாருங்கள். நீங்களே அந்த கட்சியில் இருப்பவர்களே அந்த சாதி இந்த சாதி என்று பேசுபவர்கள், மாநில ரீதியாக, அமைப்பு ரீதியாக, இயக்க ரீதியாக, மத ரீதியாக, கொள்கை ரீதியாக, தமிழ் ரீதியாக, இப்படி பல வகையாக துவேஷம் காட்டுகின்றவர்கள் நீங்கள் அதில் இருக்கிறீர்கள். உங்களுடைய தன்னலத்துக்காக பேசிவிட்டு சுவிட்சர்லாந்து எஸ்பிபி கட்சியிலே நீங்கள் குறை கூறுவதற்கும் அவர்கள் கொண்டு வரப்போகின்ற விரும்புகின்ற சட்டத்தை உங்களுக்கு உரிமை இல்லை. அது சுவிஸ் நாட்டவனுக்கு இருக்கலாம், சுவிஸ் நாட்டவனுக்கு சோசியலிச கட்சியிலே இருப்பவனுக்கு இருக்கலாம், உங்களுக்கு இல்லை. நீங்கள் தன்னலத்துக்காக பொதுநலத்தை பற்றி பேசாதவர்கள் எப்படி இதனை பேச முடியும்? எப்படி? நீங்கள் விதைப்பது ஒரு விஷம். நீங்கள் நன்றி கட்டத்தனமாக உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்கிறீர்கள். அவங்களுடைய பணத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு, அவங்களுடைய பணத்திலே இருந்து கொண்டு, அவங்களுடைய நிலத்திலே இருந்து கொண்டு, அவங்கள் விடுதலை செய்த இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து கொண்டு, இந்த நாட்டிலே இருந்து கொண்டு அவங்களையே அவங்களுடைய பரம்பரையே அழிக்கின்ற அளவிற்கு இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் வெளிநாட்டுக்கு பேரியனுக்கு போவதாக இருந்தால், விடுமுறைக்கு போவதாக இருந்தால், போர்டர்களில் அந்த எல்லைகளில் நாங்கள் தாமதிக்க, உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக சுவிட்சர்லாந்து நாடு அடிமட்டத்துக்கு செல்ல வேண்டும். சென்றால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு செல்வீர்கள், அல்லது இலங்கைக்கு செல்வீர்கள். அப்படியாக இல்லை. உங்களுடைய ஒற்றுமை கட்டாயம். நீங்க சோசியலிச கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஒற்றுமை ஒரு யதார்த்தத்தை நோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் எதற்காக அந்த 10 மில்லியன் வரையறையை கொண்டு வருகிறார்கள்? சுவிட்சர்லாந்துக்காக. சுவிட்சர்லாந்துல இருக்கின்ற சுவிஸ் நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற அந்த வெளிநாட்டு மக்களுக்காகவும் சேர்த்துத்தான். ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு குறைந்துவிடும். குறைந்து விட்டால் வேலை வாய்ப்புக்கு எங்கே செல்வார்கள் கேள்வி இருக்கிறது. அது அவர்களுக்கு தெரியும். வேலை வாய்ப்பு குறைந்தால் அவர்களுக்கு தெரியும் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எப்படி கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற ஆலோசித்தவர்கள் சுவிட்சர்லாந்து அந்த எஸ்பிபி கட்சியினர். அதற்கான அப்படி ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுப்பது என்ற ஒரு வரைவை அவர் செய்திருப்பார்கள். அந்த வரைவை செய்து அதன் பிற்பாடுதான் அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகின்றோம் என்று அந்த சட்டத்தை கொண்டு வர ஆயத்தப்படுத்துவார்கள், அதனை முன்மொழிவார்கள். ஆனால் சுவிட்சர்லாந்து மக்கள், சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள். சுவிட்சர்லாந்து மக்கள் மிகவும் மென்மையானவர்கள். சுவிட்சர்லாந்து மக்கள் அனைவரையும் சமமாக பார்க்கின்றவர்கள். வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் என்று பார்ப்பதில்லை. ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் ஒரு சிலரை பிரித்து வைத்து பார்த்து நாங்கள் சுவிட்சர்லாந்து மக்களை மறைமுகமாக தாக்கவோ அழிக்கவோ செய்யக்கூடாது. அது நாங்கள் செய்பவமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நன்றி கட்டத்தனமாக இருக்கும் என்பதையும், சுவிட்சர்லாந்திலே அந்த 10 மில்லியன் அதாவது 1 கோடி மக்கள் என்ற திட்டம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். இருந்தாலும் கூட எஸ்பிபி கட்சி அதனை முன்மொழிவதில் காரணம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, அதிலே உண்மைத்தன்மையும் இருக்கிறது. ஆனால் சுவிஸ் மக்கள் தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, தங்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவுகின்றவர்கள். அதனால்தான் இங்கே பல அதிதிகள், அகதியாக வந்தவர்கள் அதிதிகளாகவும் பெரிய கோடிக்கணக்கிலே மில்லியன் கணக்கிலே சொத்துக்களோடும் வியாபாரங்களோடும் உலகளாவிய ரீதியிலே வியாபாரங்களோடும் சுவிஸ் என்ற பெயரோடு, தமிழர்கள் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு லங்காபோர் ஊடகம் கட்டாயம் அவர்களுக்கு தலை சாய்க்கிறது. ஆனால் அந்த சட்டம் சில வேளைகள் என்று கூறுவது 99% தோற்கடிக்கப்பட்டு, மக்களால் தோற்கடிக்கப்பட்டு நிச்சயமாக அந்த சட்டம் இயற்றப்பட மாட்டாது. இருந்தாலும் அந்த சோசலிச கட்சியில இருக்கின்றவர்களுடைய வேதாந்தம் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்ற சொற்பதம், வெளிநாட்டவர்களுக்கு எதிராக இது நடைபெறுகிறது என்பதும் ஒரு அப்பட்டமான பொய்யும், ஒரு ஆதாரம் இல்லாத, யதார்த்தம் இல்லாத ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்காக பல அரசியல்வாதிகள் வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில பல்கலைக்கழக மாணவர்கள் வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதையும் செய்யுங்கள், ஆனால் சுவிட்சர்லாந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு சொர்க்கபுரி ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் செய்த உதவிகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சக மாணவர்கள், உங்களை கற்பித்த ஆசிரியர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். இதனை தாண்டி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற எஸ்பிபி கட்சி தவறாக நடைபெறுகின்றது,
அல்லது சுவிஸ் மக்கள் இந்த 10 மில்லியன் இது தவறானது என்று கூறாமல், சரி மக்கள் கூறட்டும், அதன் பிற்பாடு அந்த சட்டம் வந்தால் அதன் பிற்பாடு பார்த்து கொள்ளலாமே தவிர, அதன் பிற்பாடும் அவர்கள் அதற்கான சில நடைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் அந்த சட்டத்திட்டங்கள் நகர்வுகளையும் செய்வார்களே தவிர, சுவிட்சர்லாந்து மக்கள் சுவிட்சர்லாந்து SVP கட்சியாக இருந்தாலும் சுவிஸிலே இருக்கின்ற வெளிநாட்டவர்களோ சாதாரணமாக காரணம் காட்டி உள்ளே வரப்போகின்றவர்களுக்கோ அநீதி இழைக்காது என்பதில் லங்காபூர் ஊடகம் ஆணித்தரமாக இருக்கிறது. தயவு செய்து உங்கள் புகழ்களுக்கும் உங்கள் வியாபாரத்திற்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் சோசலிச கட்சியை தயவு செய்து உபயோகிக்காதீர்கள். நன்றி, வணக்கம். இலங்கையல். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.